சாவின்று காக்கின்றார் அவர்களை பஞ்சத்திலும் வாழ்கின்றார் உரிமை சொத்தாக உரிமை சொத்தாக நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. இரண்டாம் வாசகம் முறை. நாம் அனைவரும் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறோம். இதனால் கடவுளின் மக்களாக மாறி அவரை அப்பா தந்தையே என்றழைத்து ஆண்டவர் இயேசுவின் பங்காளிகளாகும் உரிமையை பெறுகிறோம் என்றுரைக்கும் இவ்விரண்டாம் வாசகத்துக்கு செவிமடுவோம். இரண்டாம் வாசகம். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். திருப்புதல் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே, கடவுளின் மக்கள், மீண்டும் அச்சத்துக்கு உள்ளாகும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக் கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்த தூய ஆவியாகும் நம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று தயாரிக்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பெறு உடையவர்களால் இருக்கிறோம். ஆமாம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பெறுவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியில் பங்கு பெறும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை அறிகின்றோம். Amen.